எல்லா பக்ரீத் டயத்துலையும் எங்கள் வீட்டில் ஒரு தடவையாவது செஞ்சு சாப்பிடக்கூடிய ரெசிபி தான் இது. எண்ணெய் கறி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நீங்கள் மட்டன், சிக்கன், பீஃப் எதில் வேணால் செய்யலாம். ஆனால் போன்லெஸ்ஸாக இருக்கணும். இன்றைக்கி நான் போன்லெஸ் பீஃப் எடுத்திருக்கேன், தேவையான பொருளும் எடுத்திருக்கேன். குக்கரில் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சால் மட்டும்தான் இந்த ரெசிபி சூப்பராக இருக்கும். நல்லெண்ணெய் சேர்த்துட்டு 4-5 வரமிளகாவும் சேர்த்து தாளித்து விட்டுட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்க கறியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா இந்த அளவுக்கு தண்ணி பிரிஞ்சு வரும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சியும் பூண்டையும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு தட்டி வச்சிருக்க மிளகு, சீரகம் இது நல்லா இடிச்சு வச்சிருக்கேன். இதையும் சேர்த்து கலந்து விட்டுட்டு ஒரு 4-5 விசில் விட்டுக்கலாம். உங்க குக்கர்ல எத்தனை விசில் விட்டா சரியா வருமோ அது மாதிரி விட்டுக்கோங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி இருக்கும். இப்போ திரும்ப அடுப்புல வச்சுட்டு நல்லா சுருள வதக்கணும் அப்படின்னா தண்ணியெல்லாம் வத்தி எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி வரும். கருவேப்பிலை கொத்து ஒரு கொத்து சேர்த்துட்டு சுருள சுருள வதக்கி இறக்குங்க. டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும். இந்த பக்ரீத்துக்கு கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Bye bye.